நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, வீட்டில் சொல்லும் மூட நம்பிக்கைகள். அதான் மூட நம்பிக்கைனா, நம்ம இந்த விஷயத்தலாம் சொல்லி நம்மள பயமுறுத்தியே வச்சிருப்பாங்க வீட்ல. சில விஷயங்கள் நம்ம பண்ணாலும் கொஞ்சம் பயந்துகினே பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் உனக்கு ஏன் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது சொல்றாங்க தெரியுமா? தெரியல மச்சான், என் வீட்ல வந்து என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, இந்த பேய்லாம் வந்து நம்ம கூட வந்து டூயட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இது கூட தெரியல நீலாம் என்னடா டச் பண்ணி. சரி மச்சான், நீ சொல்லு. இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோ, இருட்டில் சாப்பிட்றோம். ம். அப்போ வந்து நம்ம ஃபோனு இல்லை டிவிலாம் கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அதை பார்த்து தான் சாப்பிடுவோம். சரி அது கையில் நினைவே வச்சுப்போம். நீ சாப்பிடும்போது சாப்பாடு கண்ணுக்கே தெரியாது. ஸோ சாப்பாடில் பூச்சி இருக்கான்னு நமக்கு தெரியாது. அந்த பூச்சி வந்து நம்ம சாப்பாடு உட்காந்து அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நாளைக்கு பாத்ரூம்லேயே குடும்பம் நடத்த வேண்டியதுதான். சரி மச்சான், எனக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது. நான் இதை சொல்லவா? சரி சொல்லு மச்சான் கேட்போம். ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து வீட்ல இருக்கும்போது புக்க தாண்டி போயிட்டேன். புக்க தாண்டி போனதுக்கு எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாரி வந்து தொட்டு கும்பிட்றா, அந்த மாரி சொன்னாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் சும்மா போய் அந்த மாரி நினச்சின்னு வந்து தௌலத்தா வந்து முடியாது சொல்லிட்டேன் நானு. அப்படி சொல்லும்போது என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மா வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபெயில் ஆயிடுவ நான் நாளைக்கு எக்ஸாம்ல சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து என்ன ஆச்சுன்னா, அடுத்த நாள் காலைல நான் வந்து போயின்னு இருக்கும்போது, வண்டியில போயின்னு இருக்கும்போது, இந்த மாரி வந்து பூனை நடுவுல கிராஸ் ஆச்சு. அப்போ வந்து கிராஸ் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா, அது வந்து கெட்ட சகுனம்டா, கோயிலுக்கு போயிட்டு போயிடலாம் சொன்னாங்க. நானும் அதை பெருசா கண்டுக்கல. பெருசா கண்டுக்காததுனால நானும் போய் எக்ஸாம் பார்த்தேன் பாரு. எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதினேன். கடைசியில பார்த்தா ஃபெயில் ஆயிட்டேன். நீ படிச்சா நீ பாஸ் ஆயிடுவியா? நீ படிக்காம போயிட்ட. அது கரெக்ட் தான், படிக்காம போயிட்டேன். அதுக்கே எங்க அம்மா வந்து 2 நாளைக்கு வச்சு என்ன கழுத்து அறுத்துட்டாங்க. இந்த மாதிரி வந்து சொல்லி 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 அது இந்த மாதிரி இதனால தான். அது எல்லார் வீட்லயும் நடக்குது. அது எல்லார் வீட்லயும் நடக்குது தான். ஆனா எங்க வீட்ல ஓவர் டோஸாவே ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து 2 நாளுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கினே இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து என்னடா நான் சொன்னதுனால தான் ஃபெயில் ஆயிட்ட, மரியாதையை புக்கை தொட்டு கும்பிட்டா. எனக்கு இது பாருங்க சிரிப்பு தான் வருது. உனக்கு ஏன் காக்காய்க்கு சோறு வச்சுட்டு சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா வந்து அது இறந்தவங்க, நம்ம ஆயா தாத்தாலாம் இறந்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து சோறு வைக்கிறோம், அது ஒரு இது. அதெல்லாம் புரியுது. ஏன்? அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அந்த ராஜாக்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் எதிரி இருப்பாங்கல்ல, அவங்கலாம் வந்து சாப்பாட்டுல விஷம் கலந்து அனுப்பிச்சு விடுவாங்க. அப்படி அனுப்புனா ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணணும்னு சொல்லிட்டு, சாப்பாடு சேஃபா இருக்குன்னு சொல்லி என்ஷோர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த சாப்பாடை காக்காய்க்கு வச்சிருவாங்க. வச்சுட்டு அதை சாப்பிட்டு அங்கேயே இறந்துருச்சுன்னா, அந்த விஷம் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சாப்பாடை தூக்கி போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா காக்கா சாப்பிட்டு இருந்துச்சுன்னா அந்த சாப்பாடை பரிமாறுவாங்க. ஸோ இதுக்கு தான் இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து இதை வந்து கடைபிடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, காக்காய்களுக்குலாம் சோறு கிடைக்குது. அது நமக்கு ஒரு புண்ணியம் தான். காக்காவுக்கு சோறு கிடைக்கிறது நல்லதுதான். ஆனா எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காக்காவுக்கு சோறு வச்சுருவாங்க. சாப்பிடலன்னா நாங்க வெயிட் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் சோறே கிடைக்காது எங்களுக்கு. நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காக்கா சாப்பிடனே சாப்பிடலாம்டா. ஒரே ஒரு வாய்மா காக்கா சாப்பிட்டீங்க அமைதியாடா அப்படின்வாங்க. நம்ம பசியில அதிகமா இருப்போம். இந்த மாதிரி சொன்னா நம்மளுக்கு வெறுப்பாகுமா இல்லையா? ஆனா அது வந்து பொய் தான். இப்ப சாப்பிடுறது. ஆனா காக்காக்கு சாப்பாடு வைக்கிறது நல்லது. ஆனா இந்த மாதிரி சொல்றது தப்பு இல்ல. அவங்க காக்கா சாப்பிட்டு தான் நம்ம சாப்பிடணும். எங்க வீட்டுல ஒரு பழக்கம் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஆனா காக்காக்கு சோறு வைப்போம் நினைக்கும். வெள்ளிக்கிழமை அப்படி வைக்கும்போது அதுல எள்ளு போட்டு வைப்போம். ஏன் போறோம் அப்படின்னா, அது வந்து ஒரு நல்லதை கொடுக்குமா. முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க, நல்லதை கொடுக்குன்னு சொல்லி. நைட் டைம்ல ஏன் கீரை சாப்பிடக்கூடாது தெரியுமா? எங்க வீட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கீரை டைஜஸ்ட் ஆகாது சொல்லுவாங்க மச்சான். அது ஒரு சுத்த பொய்டா. இந்த மாதிரி வந்து கீரை தான் ஈஸியா வந்து டைஜஸ்ட் ஆகும். ஏன் இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி கீரை வயல்வெளியில வேலை செஞ்சுட்டு வரும்போது கீரை வந்து எடுப்பாங்க. அப்படி கீரை எடுக்கும்போது பூச்சிலாம் நிறைய இருக்கும்ல, பூச்சி, பாம்பு அந்த மாதிரிலாம். அது வந்து கடிச்சிட்டானா அவங்கள என்ன பண்றது? அதனால அந்த அந்த நைட் டைம்ல அந்த காலத்துல வந்து கீரையை நைட் டைமும் சமைக்கிறதோ சாப்பிட்றதோ அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா கீரை தான் வந்து கொஞ்சம் ஈஸியாவே டைஜஸ்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மீனும் தயிரும் சாப்பிட்டா வந்து கெடுதல், அந்த மாதிரி அந்த ஸ்கின்ல பேட்ச் பேட்சா வந்துடும் சொல்றாங்க. வெள்ளை கலர்ல அதுவும் ஒரு சுத்த பொய் தான். ஏன்னா வந்து அது கண்டினியூஸா சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ புதுசா சாப்பிட்டாங்கன்னா சில பேருக்கு ரெட்டிஷ் ஆகும். மீன் ஒத்துக்காதவங்க ஒண்ணு மீன் ஒத்துக்காதவங்களுக்கு அது சாப்பிட்டாதான் ரெட்டிஷ் ஆகும், இல்ல தயிர் ஒத்துக்காதவங்களுக்கு சாப்பிட்டாதான் ரெட்டிஷ் ஆகும். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. இது சாப்பிட்றது நல்லது. சாப்பிட்டா செரிக்கும், நல்லதுதான். அது கீரை சாப்பிட்றதும் நல்லது. இந்த மாதிரி மீனும் தயிரும் சாப்பிட்றாங்களா, அதுவும் நல்லதுதான். எங்க அப்பா வந்து ரீசெண்டா என்ன சொன்னாருன்னா, இப்ப நீங்க வந்து தயிர் கூட மீனை வச்சு சாப்பிடாத, நான்வெஜ்ஜே வச்சு சாப்பிடாத, வச்சு சாப்பிட்டா உனக்கு இந்த மாதிரி வந்து வந்துடும் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு அது சரியா நான் தெரில.
ஆனா இப்பதான் நீ சொன்ன போது தெரிஞ்சு அது தப்பு தான். ஆனா வந்து நிறைய பேர் வந்து தெரியாம இந்த மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாது. அது சொன்னா தெரியும். இந்த வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்க வீட்லயும் இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் சொல்லியிருப்பாங்க. அதுல நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தானா கீழே கமெண்ட்ல தட்டி விட்டு போயிடுங்க. நாங்க இதோட அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அதோட டாடா, பை பை.